வரேன் சார். சார் உங்கள்கிட்ட தான் வரேன் சார். கல்யாணம் சார் உங்கள்கிட்ட தான் வரேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்படி தமிழக மீடியாக்கள் திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரனை ஆச்சரியப்படுற அளவுக்கு 200 ரூபா ஊப்பிக்களை வியந்து பார்க்குற அளவுக்கு கொடுக்கிற காசுக்கு மேல கூறண்டாங் கொய்யாளா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் இருக்காப்லையே திமுகவுக்கு மட்டமா முட்டு கொடுத்துருக்காப்ல. சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது. அதுல நெறியாளரா இருக்க வேண்டிய கார்த்திகை செல்வன் நெறி தவறி மட்டமான ஊப்பியா மாதிரி ஒரு வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்கு. அதை பாருங்க. சார் உங்கள்கிட்ட தான் வரேன் சார். கல்யாணம் சார் உங்கள்கிட்ட தான் வரேன். நீங்க அவர் பேசும்போது விட்டு வேடிக்கை பார்க்கறீங்க, நான் பேசும்போது ஒரு வரிக்கு. இதுல கல்யாண சுந்தரம் அவருடைய ஆதங்கமும் அவருடைய கேள்வியும் ரொம்ப யதார்த்தமானது, நியாயமானது. ஏன்னா பட்ஜெட்டை பத்தி விவாத நிகழ்ச்சி நடக்குது. அதுல நெறியாளரா கார்த்திகை செல்வன் இருக்காரு. திமுகவை சேர்ந்தவங்களுக்கு சரளமா வாய்ப்பு கொடுக்குறாங்க. திமுக காரங்க பேசல, அவங்க அடிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஈக்குவலா நாங்கள் பட்ஜெட் போட்டிருக்கோம், நாங்கள் இங்கிலாந்துக்கு ஈக்குவலா போட்டிருக்கோம், நாங்கள் ஜப்பானுக்கு ஈக்குவலா போட்டிருக்கோம் அப்படின்னு அடிச்சு பொய்களா தகர்த்தெறிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப இதே கார்த்திகை செல்வன் எப்படிமா உட்காந்துருக்காரு, இப்படி உட்காந்துட்டு வாயில பெரிய ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு உட்கார்க்க மாதிரி அப்படியே ஊமையா உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருக்காப்ல, வாயே திறக்கல. அதே நேரத்தில் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக அதிமுகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசல, அவரை பேசவே விடல. உங்கள்கிட்ட தான் வர்றேன், உங்கள்கிட்ட தான் வர்றேன், யோ நீ எதுக்கே என்கிட்ட வர்ற, எதுக்கே என்ன இடையூறு பண்ற அப்படின்னு கேட்டு எதையுமே காதில் வாங்காம கடைசி வரைக்கும் அவர் சொல்ல வந்ததை சொல்லவே விடல. அந்த அளவுக்கு மட்டமான ஊப்பியா இருக்காப்ல. சரி, இந்த கார்த்திகை செல்வன் இப்பதான் இப்படி ஊப்பியா இருக்காப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வரலாறு பார்க்கல நமக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இவர் நேர்காணல் எடுக்கிறாரு. அந்த நேர்காணலாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன காரணம்னா, மொத்தமே வந்து அந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா 6000 பேர் தான் பார்த்துருக்காங்க. அவ்வளோ மட்டமாக இருந்திருக்கு அந்த நேர்காணல். அதில் இதே கார்த்திகை செல்வன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்காரு. அந்த லட்சணத்தை பாருங்க. நிறைய திட்டங்களும் அறிவிச்சிருக்கீங்க. அதுல உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானது இல்ல இதெல்லாம் முதன்மையான திட்டங்கள்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எந்தெந்த திட்டங்களை நீங்க பாக்குறீங்க? எவ்வளவு கடினமான கேள்விகள் பாத்தீங்களா? நீங்க நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. அது உங்களுடைய மனசுல இடம்பெற்ற திட்டம் ஏது அப்படின்னு கேள்வியை மட்டும் இல்ல பதிலையும் சேர்த்தே கேட்டிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அப்படியே அளந்து விட்டுட்டு இருக்க வேலையில இடையில இதே கார்த்திகை செல்வன் வந்து அந்த வடிவேல் கூட சொல்லுவாப்ல, ஐயா இந்த சட்னியை தொட்டு நக்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இடையில வேற எடுத்து வேற கொடுக்குறாப்ல. பாருங்களேன், எல்லா நிலைகளிலும் பயணம் செய்யற அத்தனை பெண்களுக்குமே அது ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை பெறக்கூடியது. இதை பார்த்தா நேர்காணல் மாதிரியா இருக்கு. 2 உடன்பிறப்புகள் 2 திமுக காரங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க, இந்த கார்த்திகை செல்வனோட உண்மையான முகத்திரை இது மட்டும் கிடையாது. இவர் வந்து ஏற்கனவே புதிய தருதலை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இருந்தாரு. இப்ப நியூஸ் 18 இருக்காரு. நிறுவனம் தான் மாறி இருக்கே தவிர வாடகையும் அதே வாடகை வாயும் மாறவே இல்லை. தொடர்ந்து திமுகவுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கு. கடந்த காலங்களில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இவர் கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தேடி போய் துப்புவீங்க. கேளுங்க. கூட காலை நேரங்கள்ல ஒண்ணு வாக்கிங் இல்லைன்னா சைக்கிளிங் அப்படிங்கறத பாக்குறோம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கு? எது ஒரு ஃபிட்னஸ்க்கு நல்லா இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வியா? நாடு இருக்க நிலைமையில இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. எதை பற்றியும் கவலை இல்லை. நீங்க வந்து நடக்கிறது எப்படி, நீங்க காஃபி குடிக்கிறது எப்படி, ஐயோ இன்னொரு வீடியோ பாருங்களேன். டிராவல் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கா? நீங்க உடல் ரீதியா அல்லது இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மட்டமான கேள்வியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, இவங்க விவாத நிகழ்ச்சியில தலைவர்களோட பேரை சொல்றதுல கூட அதுல ஒரு அரசியலை உள்குத்த வச்சிருக்காங்க. அதையும் கேளுங்க. கலைஞர் ஜெயலலிதா இருவருடைய மறைவுக்கு பிறகு அந்த வெற்றிட என்னையா இது? கலைஞர் ஜெயலலிதாவும் அப்படின்னா ஜெயலலிதா கருணாநிதி அப்படின்னு சொல்லணும். அது சொல்றது கூட இவங்களுக்கு வாய் வராது. எவ்வளவு மட்டமானவங்களா இருக்காங்க பாருங்களேன். இது மட்டும் கிடையாதுங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, திமுகவுக்கு மட்டும் கிடையாது, உதயநிதிக்கு கூட இவங்க வந்து விசுவாசமா சொம்படிக்கிறாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வீடியோ தான். இதில் அவர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க, அப்படியே உறைஞ்சு போயிருவீங்க. பாருங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு உங்களை கவனிக்கிற எல்லாருமே ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க. உங்களோட ட்வீட்ஸா இருக்கணும், இல்லைன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய பிரஸ் மீட்ல வரக்கூடிய சில பதில்கள்,
அதுல அங்கங்க கலைஞர் தெரிகிறாரு சில நேரங்கள்ல ரொம்ப அவரோட சர்க்காசம் ஒண்ணு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருக்குன்னு நீங்க எப்ப அது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அப்படி ஃபீட்பேக் வந்திருக்கு? எப்படியெல்லாம் மனசாட்சியெல்லாம் உருட்டாய பார்த்துக்குங்க. உதயநிதி ஸ்டாலின் துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு பேசுறதுக்கே தவிச்சுக்கிட்டு இருக்காப்புல, திணறிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் கருணாநிதி மாதிரி அவர் பேசுறாப்லையாம், கருணாநிதி மாதிரி அவருடைய அந்த பேச்சு திறமை இருக்கான். ஐயோ எம்மாடியோ, இவங்களெல்லாம் போய் மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்து, நம்ம கூட நம்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். ஓ இவங்கெல்லாம் வந்து நடுநிலையாக பேசுகிறாங்க போல இருக்கு, நடுநிலையாக இருக்காங்க போல இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முழுக்க முழுக்க ஒட்டு மொத்தமாக கொத்தடிமையாக தான் இருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவாக எந்தெந்த வேலையை பார்க்கணுமோ அதை தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்குங்க. 2024 மார்ச் 16 அன்னைக்கு போட்ட செய்தி தான், புதிய தரத்தில் போட்டிருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு செம வைரலாக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா PM ஸ்ரீ பள்ளிகளை திறக்க தமிழக அரசு ஒப்பந்தம் அப்படிங்கிற செய்தி தான். ஏன்னா இங்கே இருக்கிற மீடியாக்கள் வந்து திமுக அறிவாலயத்திலேருந்து என்ன செய்தி வருதோ அதுதான் போடுவாங்க. அப்போவே செய்தியை கொடுத்துருக்காங்க, இவங்களும் போட்டு விட்டாங்க. இன்னைக்கு திமுக மாட்டிக்கிட்டு முழிக்குது. நாங்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடலை, நாங்கள் வந்து கமிட்டி தான் அமைக்க போனோம், நாங்கள் தள்ளி நின்னோம், நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு இவங்க உருட்டாங்க பாருங்க, உருட்டு. அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, விலாசமற்ற அண்ணாமலைக்கு பதில் கூற விரும்பவில்லை. இப்படி சேகர் பாபு சொல்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் தூக்கி போட்டு சாத்திட்டு வராங்க. சேகர் பாபு அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய காலில் வந்து தொட்டு கும்பிட்றதுக்காக இப்படியே பதுங்கி பதுங்கி போனாப்புல, அதை வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியில் தான் இருக்காரு, அவர் ஒரு கட்சியோட தலைவராக தான் இருக்காரு. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? 5 கட்சி தாவி 5 கட்சி அமாவாசைன்னு நீங்க பேர் எடுத்து மட்டமான ஆளாக இருக்கீங்க. உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை சொல்றதுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது அப்படின்னு பிஜேபியினர் இன்னைக்கு செம பதிலடியாக கொடுத்துட்டு வராங்க. அடுத்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அவர் பேச்சின ஒரு பேசிருக்க இன்னைக்கு மக்கள் காரை துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க பாருங்க. மொழி வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய 3வது மொழியாக இன்றைக்கு உலக அளவில் தேவைப்படுகின்ற மொழியாக C++ படிக்கிறோம், C படிக்கிறோம், ஜாவா படிக்கிறோம், பைத்தான் படிக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம், ரோபோட்டிக்ஸ் படிக்கிறோம், அறிவியல் சார்ந்து படிக்கிறோம். அறிவியல் சார்ந்து என்ன அறிவு பார்த்துங்க. அதாவது இங்கே லாங்குவேஜை பற்றி பேசல, இவர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுடைய பசங்களை அதை படிக்க வைக்க வேண்டியது தானே, ஏன் ஃப்ரெஞ்சை படிக்க வச்சிங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் சரியான கேள்விகளை, நாக்க புடுங்குற மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல இங்கே இருக்கின்ற தேச விரோதிகள்லாம் ஐயோ வயிற்றுச்சலோட குயாமியான்னு கத்திட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா RSS தேச நலனையே பிரதானமாக கருதும் அமைப்பு. வாழ்க்கையின் பாடங்களை அந்த அமைப்பிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை பாக்கியமாக கருதுகின்றேன். மேலும் இந்த நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் RSS எனக்கு போதித்தது அப்படின்னு ஒரு நேர்காணல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்ல இங்க இருக்கின்ற கொத்தடிமைகள் எல்லாம் பயங்கரமா கதறாங்க. RSS பத்தி நாங்க இப்படின்னு பையில பரப்பிட்டு வர்ற நேரத்தில் பிரதமர் ஒரே ஒரு பேட்டி மூலமாக சுக்கு நூறா உடைச்சிட்டாரு அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு வராங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.